ஹலோ. ஸ்டாக் எல்லாம் செக் பண்ணியாச்சா? லெஃப்ட் லெஃப்ட். ப்ரோ. எஸ். இந்த அட்ரஸ் ஆன் செக் பண்ணு. ஓகே. ஹலோ சார். ஏன் பொண்ணை ஃபாலோ பண்ற? வெயிட் வெயிட் வெயிட். சாரி. So sorry. தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு மினரல் வாட்டர் சப்ளை பண்ண சொல்லி நான் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். இவங்கள போய் இது என் பொண்ணு மீரா. ஹாய். ஹாய். அம்மா இல்லாத பொண்ணு செல்லமாக வளர்த்துட்டேன். அதான் யாரோ ஃபாலோ பண்ணி ட்ரபிள் பண்ணாங்கன்னு சொன்ன உடனே நான் டென்ஷன் ஆகிட்டேன். ஐம் சாரி. அப்போது அம்மா இருந்து யாராவது ட்ரபிள் பண்ணா ஓகேவா சார்? இவர் தான் எங்கள் குக். சாப்பிடுங்க. ஓகே. நல்லா சமைப்பாராம். ஆஸ்திரேலியாவில் தான் பிடிச்சோம். இப்போ தான் ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சாப்பிடுங்க. ஐ ஆம் தொடக்கரி மார்த்தாண்டம், சன் ஆஃப் வடக்கரி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பித்தேன்னா எல்லார் வாயில் எச்சு தான் ஊறும். எதுக்கு உன்னை காரி துப்புறதுக்கா? சார், எண்ணெயிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாக் தேவைப்படும்? முதல்ல ஒரு 100 பாட்டில் சப்ளை பண்ணுங்க. அப்புறம் டிமாண்ட் பார்த்துட்டு நாங்கள் ஆர்டர் தரோம். 2 டேஸில் ஓப்பனிங். சாப்பிடுங்க. அது என்ன கங்கா மினரல் வாட்டர்? என் அம்மாவோட பேர் சார். ஓ நைஸ். தமிழ்நாட்டுக்கே தண்ணி கொண்டாட முடியல, நீங்கள் ஆஸ்திரேலியா கொண்டாந்துட்டீங்க. சரி சார், அப்போ நாங்கள் கிளம்புறோம். உட்காருங்க உட்காருங்க. சும்மா கிளம்புனா எப்படி? ஓ காசா? காசு இல்லை, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓ, பிளாக் காஃபி சூப்பராக இருக்கு சார். சார் உண்மையிலே சார் பிளாக் காஃபி சூப்பராக இருந்துச்சு. ஏன் என்னாச்சு? அது காஃபி இல்லை, ரசம். ப்ரோ, பொண்ணுங்க பின்னாடி நாம் போகக்கூடாது. பொண்ணுங்களை நம்ம பின்னாடி வர வைக்கணும். பொண்ணுங்களை என் பின்னாடி வர வைக்கணும்னா அதுக்கு நான் அவங்க ஹேண்ட்பேக்கை பிடிங்கன்னு தான் ஓடணும். இதை பாரு லோகு, அவளுக்கு உன்னை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உன்னை தேடி வருவா. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் ப்ரோ. ஃபேக்ட்ரின்னு சொன்னீங்க, டான்ஸ் ஸ்டுடியோ மாதிரி வச்சுருக்கீங்க. ஃபேக்ட்ரி எங்கள் ப்ரொஃபஷன், டான்ஸ் எங்கள் பேஷன். ஓ நைஸ். அப்போ நீங்கள் ஷோ எல்லாம் பண்ணுவீங்களா? ஆமாம், நாங்கள் இங்கே ரொம்ப ஃபேமஸ். இந்த தமிழ் பசங்க டீம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அப்படி எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே. என்ன நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை பார்க்க சொல்லியிருந்தா நானே உங்களை அங்கே பார்க்க. இல்லை, நான் உங்களை பார்க்க வரல, அவரை பார்க்க வந்தேன். சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்கள் என்ன விஷயம்? நாளைக்கு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அதான் அப்போ சப்ளைஸ் எல்லாம் இன்வைட் பண்ண சொல்லி சொன்னார். வந்துடுங்க. கண்டிப்பாக சாப்பிடாம வந்துடுங்க. ஏன் நாளைக்கு எல்லாருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ண போகிறீங்களா? ஐயோ இல்லைங்க, பிரேக்ஃபாஸ்ட் அங்கே. ஓ வந்துடுங்க கண்டிப்பாக. ஷூர். நீங்களும். ப்ரோ, அவள் உன்னை பார்க்க வரல, உன்னை இன்வைட் பண்ணுற சாக்கில் என்னை பார்க்க வந்திருக்கா. ஆமாம்மா, அவங்க உன்னை தான் இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. நீயே போயிட்டு வந்துடு. பார்த்து ரசத்தையே காஃபின்னு கொடுத்தவங்க. எதுவாக இருந்தால் என்ன ப்ரோ, காதலுக்காக செங்கல்ல கூட சேர்வா தொட்டுன்னு சாப்பிடுவேன். அதை நீ சாப்பிடு, நான் ஏன் சாப்பிட்ணும்? நீயும் சாப்பிட்ணும், ஏன்னா நீ என் ப்ரோ. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க.
இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. யோ, என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஹோட்டல் நடத்த வந்தது தப்பு இல்லையா? உன்ன மாதிரி ஆளை உள்ள சேர்த்தான் பாரு, அதான் தப்பு. ஃபாலோ மீ. அந்த பச்சை கலர் சூப்பர் சாப்பாடு. ஹலோ, இந்த பக்கம் வாங்க கொஞ்சம். ஓகே ஓகே. செகண்ட் கலர் கடைசி கரண்டி. யாருக்காவது வேணுமா? ஏதோ இவருக்கு வேணுமா? இருங்க இருங்க, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வச்சு தொலை. எல்லா கலரும் காலி ஆகி போச்சு. மூந்து பக்கத்தை சாப்பிடு. ஐயோ, கவலைப்படாத தம்பி, நாளைக்கு வா, கலரு கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். நாளைக்குமா? நாளைக்கும் வருவோம். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கையை வெட்டி போட்டுருக்கணும். கட்டி போட்டது தப்பு தான்டா.